ஒரு நாள் நான் வழக்கம் போல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு திடீர்னு டாபிக் வெஜிடேரியன் சாப்பாடு நல்ல சாப்பாடா இல்ல நான் வெஜிடேரியன் சாப்பாடு நல்ல சாப்பாடான்னு மாறிடுச்சு. வெஜிடேரியன் சாப்பாட்டுக்கு சப்போர்ட்டா பேசின பசங்க, ஏன் நான்வெஜ்னா வெறும் ஆட்டையும் கோழியையும் மட்டும் சாப்பிடுறீங்க, சிங்கம் புலியெல்லாம் அடிச்சு சாப்பிட வேண்டியதுதானே அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அன்னைக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். இருந்தாலும் அந்த பசங்க கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உண்மையிலேயே நாம ஏன் ஆடு, கோழி, மீன் மாதிரியான உணவுகளை மட்டும் சாப்பிடுறோம்? சிங்கம், புலி, கரடி மாதிரி இன்னொரு விலங்கை வேட்டையாடி சாப்பிடும் மாமிச உண்ணிகளை ஏன் நாம சாப்பிடுறது இல்ல? இத பத்தி படிச்சு பார்த்த சமயத்துல இந்த கேள்விக்கு ஒரு குறிப்பிட்ட விடைன்னு எதுவுமே இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் பல விஞ்ஞானிகள் இதுக்கான சில ஹைபோதிசிஸ், அதாவது சில அனுமானங்களை சொல்லி இருக்காங்க. அது எல்லாத்தையும் நாம இப்போ ஒவ்வொன்னா பார்க்க போறோம். இதுல முதல் காரணம் என்னன்னா, இலைகள், செடிகள் மாதிரியான தாவரங்களை மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடிய விலங்குகளை விடவும் இன்னொரு விலங்கை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய கார்னிவோரஸ் விலங்குகள், அதாவது சிங்கம், புலி மாதிரியான மாமிச உண்ணிகளோட உடம்புல அதிகமான கிருமிகள் இருக்கும்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை நிரூபிக்கும் வகையில கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி சீனால சில மக்கள் வவ்வாலை கொண்டு சாப்பிட்டப்ப அவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது உலகம் முழுக்க பரவி நம்ம எல்லாரையும் பாடாப்படுத்துறது உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இரண்டாவது காரணமா சில விஞ்ஞானிகள் சொல்றது என்னன்னா, கார்னிவோரஸ் எனப்படும் இந்த மாமிச உண்ணி விலங்குகளோட உடல் அமைப்பு வேட்டையாடுறதுக்கு ஏத்த மாதிரி இறுக்கமா இருக்கும். அதனால இதுல இருக்கிற மசில் ஃபைபர்ஸ் ரொம்ப தடிமனா இருக்கும். எனவே மான், ஆடு, மாடு மாதிரியான விலங்குகளை கொண்டு சாப்பிடும் போது மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுவை இந்த விலங்குகளை கொண்டு சாப்பிடும் போது கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா இதை எதிர்க்கக்கூடிய விஞ்ஞானிகளும் இருக்காங்க. அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, மனிதர்கள் மீன்களை ரொம்ப காலமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீன்கள் மனிதர்களுக்கு பிடிச்ச உணவாகவும் இருக்கு. ஆனா மீன்கள் கடலில் இருக்கிற மத்த சின்ன சின்ன உயிரினங்களை சாப்பிட்டு வாழக்கூடிய மாமிச உண்ணியாதான் இருக்கு. இதை வச்சு பார்க்கும் போது இந்த கருத்து உண்மையா இருக்க வாய்ப்பு கம்மிதான்னு அவங்க சொல்றாங்க. மூணாவது காரணமா சொல்லப்படுறது என்னன்னா, நாகரிகங்கள் உருவானதுக்கு அப்புறம் மனிதர்கள் வேட்டையாடி சாப்பிடுறத குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரும்பாலும் மனிதர்கள் வீட்டிலையும் பண்ணையிலையும் வளர்க்கிற மிருகங்களை தான் வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மனிதர்கள் வீட்டுல வளர்க்கிற ஆடு, கோழி மாதிரியான விலங்குகள் கூட ஒரு காலத்துல காட்டுல இருந்து பழக்கப்படுத்தப்பட்டு கூட்டி வரப்பட்டதுதான். அப்படி இருக்கும் போது மனிதர்கள் ஏன் இந்த சிங்கம், புலி மாதிரியான விலங்குகளை பழக்கப்படுத்தி கூட்டிட்டு வரல? அதுக்கு காரணம் என்னன்னா, ஒருவேளை சிங்கம், புலி மாதிரியான விலங்குகளை பழக்கப்படுத்தி கூட்டிட்டு வந்தாலும் அதுக்கு தினமும் சோறு போட்டு வளர்க்கறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு 100 கேலரிஸ் கொண்ட புலியோட இறைச்சியை நீங்க எடுக்கணும்னா அந்த புலிக்கு தினமும் 1000 கேலரிஸ் கொண்ட மாட்டோட இறைச்சியை நீங்க போட வேண்டியது இருக்கும். அதனால மனிதர்கள் புலி மாதிரியான விலங்குகளை சாப்பிடாம ஆடு மாதிரியான விலங்குகளை சாப்பிட்டா அவங்களுக்கு அதிக கலோரிகளும் கிடைக்கும், அதே நேரத்துல செலவும் கம்மியா ஆகும். அடுத்ததா சொல்லப்படுற காரணம் என்னன்னா, உலகம் முழுக்க இருக்கிற பல மதங்கள் இன்னொரு விலங்கை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மாமிச உண்ணி விலங்குகளை சாப்பிடுறத தடை செஞ்சு இருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, யூத மதத்துல இதுக்கான தடைகள் இருக்கு. அதே மாதிரி இந்து மதத்திலும் மற்றும் பல பழங்குடி மதத்திலும் சிங்கம், புலி, முதலை மாதிரியான விலங்குகளை கடவுளா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த மதங்களை சேர்ந்த மக்களும் அதை கொண்டு சாப்பிடுறது பாவம்னு நினைக்கிறாங்க. கடைசியா நாம பார்க்க போற காரணம் ரொம்ப முக்கியமான காரணமா அறிவியல் உலகத்துல கருதப்படுது. அது என்னன்னா, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் காட்டுக்குள்ள வேட்டையாடி மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காலத்துல அவங்க கையில மரக்கட்டைகளும் கற்களும் மட்டும்தான் ஆயுதங்களா இருந்துச்சு. இதை வச்சுக்கிட்டு அவங்களால சிங்கம், புலி மாதிரியான விலங்குகளை வேட்டையாட முடியல. அதனால அவங்க மான், ஆடு, மீன், பறவைகள் மாதிரியான விலங்குகளை மட்டும்தான் வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பல ஆயிரம் வருஷமா இந்த மாதிரியான விலங்குகளை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததால மனிதர்களோட உடல்கள் அந்த விலங்குகளை சாப்பிட்டு ஜீரணிக்கும் வகையில் மட்டுமே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இருக்கிறதா அறிவியலாளர்கள் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலக சூழல்ல நாம இந்த காரணங்கள் எல்லாம் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு உண்மையிலே காட்டு விலங்குகளை சாப்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் நாம அதை செய்யக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம உலகம் காடுகள் அழிக்கப்படுவதால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நாம காட்டு விலங்குகளை எப்படி பாதுகாக்கணும் என்பதை பத்தி மட்டும்தான் பேசணும். அது தவிர்த்து அதை எப்படி சாப்பிடணும்னு யோசிக்கிறது தேவையில்லாத விஷயமா இருக்கும்.